சென்னை ஆவடியில் மரக்கிளையில் சிக்கிய காற்றாடியை எடுக்க முயன்ற இரண்டாவது மாடியிலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் எட்வர்ட் வழங்க நாம் கேட்கலாம். எட்வர்ட், மேலும் விவரம். வணக்கம் ஷாம். சென்னை ஆவடி அடுத்த ராமலிங்கபுரம் 1வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ராஜ்குமார், ஆட்டோ ஓட்டுநர். இவரது மனைவி எமிலி. இவர்களுக்கு திருமணமாகி 3 மகள்கள், ஒரு மகன் உள்ளார். மகன் கார்த்திக் 10 வயது. இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அருகில் உள்ள ஒரு வீட்டில் பிரார்த்தனை நடைபெறுவது வழக்கம். இந்த பிரார்த்தனைக்கு எமிலி மற்றும் மகன்கள் செல்வது வாடிக்கையாக வைத்தனர். அதே போன்று நேற்று எமிலி, மகன் கார்த்திக் மற்றும் மகள்கள் சென்று உள்ளனர். பிரார்த்தனை துவங்க சற்று காலதாமதமானதால் கார்த்திக் 2வது மாடியில் விளையாட சென்றுள்ளார். அப்போது மாடியில் அருகில் தென்னை மரத்து ஒன்றில் காத்தாடி இருந்ததை மகன் கார்த்திக் கண்டுள்ளார். இந்த காத்தாடியை எடுக்க கார்த்திக் முயன்ற போது மரக்கிளையில் கால் வைத்து அங்கிருந்து தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. சிறுவன் விழுந்த சத்தத்தை கேட்டு தாய் எமிலி மற்றும் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வெளியே வந்து பார்த்தபோது கார்த்திக் 2வது மாடியில் இருந்து கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். உடனடியாக பதறிப்போன பெற்றோர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஆவடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தீவிரத்தன்மை கருத்தில் கொண்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி கார்த்திக் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். உடனடியாக இது குறித்து வழக்கு பதிவு செய்த ஆவடி போலீசார் சிறுவனின் மரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.